கடனோடு மரணித்திருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹுகூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே யாராவது குறைபாடு செய்வார்களாக இருந்தால் அவர்கள் அந்த அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கொடுக்காத வரைக்கும் அவர்களுடைய மிகப்பெரிய இபாதத்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லுகின்ற பல குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்திலே கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான சட்டங்கள் இருக்கிறது. முஷாரக்கா என்று சொல்லுவோம். இப்போது இஸ்லாமிய வங்கி அமைப்பு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். அங்கு முராபஹா என்று பேசுகிறார்கள், முதாரபா என்று பேசுகிறார்கள். கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறதா, இந்து மதத்திலே இருக்கிறதா, பௌத்த மதத்திலே இருக்கிறதா, பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகின்ற சட்டங்கள் இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டு பார்ப்போம். இஸ்லாத்திலே இருக்கிறது. அரசியலோடு தொடர்பான சட்டங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டத்திட்டங்களை கொண்டு ஆட்சி செய்யவில்லையோ அவர்கள் காபிர்கள், அவர்கள் அநியாயக்கார ஆட்சியார்கள் என்று சூரத்துல் மாயிதா எனப்படக்கூடிய அத்தியாயத்தின் 44, 45 வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. யாருடைய கையிலெல்லாம் ஆட்சி கிடைக்கிறதோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? 22 அத்தியாயத்தின் 41 வசனம், அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தால் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நலவை எய்வி தீமையை தடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் ஆட்சியை கையில் எடுத்தால் இதனைத்தான் செய்வார்கள் என்ற கருத்தை ஆட்சியாளர்களை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நடத்தினார்கள் என்பதற்கு நல்ல பல உதாரணங்களை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். நீதியை பற்றி பேசுகின்ற வசனங்கள் 5வது அத்தியாயத்தின் 8வது வசனம் பின்வருமாறு சொல்லுகிறது. அதனுடைய கருத்தை நீங்கள் சுருக்கமாக தமிழிலே குறித்துக் கொள்ளலாம். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீதியாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் இன்னொரு சாராருக்கும் இடையிலே பகைமை அல்லது மனக்கசப்பு இருக்கிறது என்பதை காரணம் காட்டி நீங்கள் ஒரு பொழுதும் யாரோடும் அநீதியாக நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள், அது தக்வாவுக்கு மிகவும் கிட்டே இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நீதியை பற்றி சொல்லுகிறது. எவ்வாறு ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும், அங்கிருக்கின்ற ஒரு ஜட்ஜ் அல்லது லாயர்ஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அருமையான அடிப்படையான வழிகாட்டல்களை இது தருகிறது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அமானித்துக்களை உரிய முறையிலே மக்களிடத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்கள் தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது மக்களுக்கு மத்தியிலே நீதி நியாயமாகத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதனை மிக அருமையாக கட்டளையிடுகின்றான். அல்லாஹு தஆலா கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த 4வது அத்தியாயத்தின் 58வது வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீதியை பற்றி பேசுகிறது. இரு குழுக்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது சமாதானம் செய்து வைப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2 பேருக்கு இடையிலே மனக்கசப்பு ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு மார்க்கத்தையே குட்டிச்சூறாக்கி நாசமாக்கி விடும். எனவே நீங்கள் 2 பேருக்கு இடையிலே சமாதானம் செய்து வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாம் என்பதை எப்படி ஒரு மதமாக சொல்ல முடியும்? இஸ்லாம் என்பது ஒரு சமயம் என்று எப்படி சொல்ல முடியும்? இஸ்லாத்தை எப்படி ஒரு சித்தாந்தம் என்று சொல்ல முடியாது. சித்தாந்தத்திலே இருக்கின்ற இந்த மிக மோசமான பண்புகள் எதுவுமே இஸ்லாத்திலே கிடைய மாட்டாது. எனவே அது ஒரு சித்தாந்தமும் அல்ல, அது ஒரு மதமும் அல்ல, ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம் என்ற கருத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டியிருக்கும். இந்த குர்ஆனுடைய வசனமும் கூட 4வது அத்தியாயத்தின் 135வது வசனம் நீதித்துறை தொடர்பான மிக அடிப்படையான ஒரு பிரமாணத்தையும் உலகத்துக்கு எடுத்து காட்டி தருகிறது. நீங்கள் நீதியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய தாய் தகப்பர்களுக்கு எதிராக இருந்தாலும், நீங்கள் தவறு செய்தாலும், உங்களுடைய தாய் தகப்பர் தவறு செய்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் தவறு செய்தாலும் நீங்கள் கட்டாயமாக நீதியின் பக்கம் தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த அத்தியாயத்தின் 4வது அத்தியாயத்தின் 135வது வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எந்த அளவு தூரம் அநீதியை ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் பாடுபடுகிறது என்று. அநீதியை ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் எந்த அளவு தூரம் பாடுபடுகிறது. யார் ஒருவன் ஒரு சான் நிலத்தை
மற்றவர்களிடமிருந்து அநியாயமாக அபகரித்துக் கொள்வானோ அவன் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவனுடைய கழுத்தில் 7 பூமிகள் மாலையாக போடப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சான் நிலம், சான் என்றால் எங்களுக்கு தெரியும் இந்த பெருவிரலுக்கும் இந்த சின்ன விரலுக்கும் இடைப்பட்ட பகுதி. மற்றவனுடைய காணியிலே ஒரு சான் நிலத்தை அபகரித்துக் கொள்வதற்குரிய தண்டனை என்ன? எந்த மார்க்கத்திலே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த தத்துவத்திலே, சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இஸ்லாத்தில் மாத்திரம்தான். மற்ற மனிதனுடைய சிறிய பெரிய ஒவ்வொரு உரிமைகளையும் பேண வேண்டும் என்பதிலே மிகவும் அதிகமான கரிசனை எடுக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. இது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய 2273வது ஹதீஸாக இருக்கிறது. சமூக உறவுகளை பற்றி பேசுகின்ற மார்க்கம் இஸ்லாம். மனிதர்களே, உங்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டி, மூட்டு என்றால் எங்களுக்கு தெரியும், நாம் எமது விரல்களை எல்லாம் வளைக்கின்ற பொழுது எத்தனையோ மூட்டுக்கள் இருக்கலாம். எமது கைகளை நாங்கள் வளைக்கின்ற பொழுது எத்தனையோ மூட்டுக்கள் அங்கே இருக்கிறது. கால்களை வளைக்கின்ற பொழுது எத்தனையோ மூட்டுக்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் மனிதன் ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்க வேண்டும். நன்றி கடனாக அல்லாஹு தஆலா அந்த மூட்டுக்களை தந்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்றி கடனாக உலகத்தில் சில சதக்காக்களை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். அந்த சதக்கா எப்படி அமையலாம்? 5 ரூபாய் காசை கொடுப்பதா? அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாள் சூரியன் உதயமாகின்ற பொழுதும் சதக்கா கொடுக்க வேண்டும். 2 பேருக்கிடையிலே சமாதானம் செய்து வைத்தால் அது ஒரு சதக்கா. ஒரு மனிதன் தனது வாகனத்திலே ஏறுவதற்கு நீங்கள் அவனுக்கு உதவியாக இருக்கிறீர்கள், அல்லது அவனுடைய பொருட்களை நீங்கள் ஏற்றி கொடுப்பதற்கு உதவியாக இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு சதக்கா. வல் கலிமத்து தையிபத்து சதக்கா. ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதமான நல்லதொரு இன்பமான வார்த்தையை நீங்கள் மொழிகிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு சதக்கா. நீங்கள் பள்ளிவாயலை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் ஒரு சதக்காவாக இருக்கும். நீங்கள் பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது பாதையில் இருக்கின்ற மக்களுக்கு தொந்தரவு செய்கின்ற ஏதாவது கருமம் இருக்குமாக இருந்தால் அவற்றை எடுத்து போடுகின்ற பொழுதும் அது ஒரு சதக்காவாக இருக்கும் என்று மனிதனுடைய சமூகவியல் விவகாரங்கள், ஒவ்வொரு சின்ன பெரிய விவகாரங்களையும் ஆன்மீக நோக்கோடு, ஆன்மீக சாயம் கலந்ததாக, ஆன்மீக அடிப்படையிலே பார்க்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றீர்களா? அதுவும் ஒரு சதக்கா. நன்மை ஏவி தீமையை தடுப்பதும் ஒரு சதக்கா. நீங்கள் தெரியாது தவிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு, பார்வை இருக்கின்ற ஒரு மனிதன் உங்களிடத்திலே வந்து பாதையை கேட்கின்றான், அதுவும் ஒரு சதக்கா. பாதையில் இருக்கின்ற கற்களையும் பாதையை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துகிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு சதக்கா. உங்களுடைய சகோதரனுடைய வாளியிலே உங்களுடைய வாளியிலிருந்து தண்ணீரை ஊற்றுகிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு சதக்கா. சதக்கா என்றால் தர்மம் என்ற சொல்லை நாங்கள் எப்படி மொழிபெயர்ப்போம்? அது இறைவனுடைய அருளை வேண்டி நாங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற சின்ன விஷயம் கூட ஒரு ஆன்மீக பெருமானத்தோடு இருக்கிறது. கிணற்றடைக்கு சென்றிருக்கிறீர்கள், அங்கு ஒரு கிணற்று வாளியை போட்டு எடுத்துக்கொள்வதற்கு வசதியில் இருந்து கொண்டிருக்கிறான். உங்களிடத்திலே ஒரு வாளி, கயிறோடு வாளி இருக்கிறது. நீங்கள் அந்த வாளியிலே தண்ணீரை அவன் வாளிக்கு மாறும். உங்கள் மனிதனுடைய சின்ன விஷயம் அனைத்தையும் இபாதத்தாகவும் இஸ்லாமாகவும் சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. புன்முறுவலாக இருக்கலாம், இடர் நீக்குவதாகவும், வயல் நிலத்துக்கலாம், செய்வது அனைத்து முயற்சியும் எந்த ஒரு முஸ்லிம் ஒரு விதை நாட்டுகின்றான், அதிலிருந்து பறவையோ சாப்பிடுகிறத வைத்துக் கொண்டால் குர்ஆனுடைய வசனம். நாங்கள் ஏன் இந்த உதாரணங்களை சொல்கிறோம் என்றால் இஸ்லாம் எந்த இடங்களில் எல்லாம் வழியை தூக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதற்காக. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்கள் பிற சமயத்தவர்களாக இருக்கின்றவர்கள் 2 வகையான கடமைகளை செய்ய வேண்டும். 2 வகையான கடமைகளை செய்ய வேண்டும். மார்க்க விஷயம் உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு அவர்களுக்கு நீங்கள் 2 வகையான கடமைகளை செய்ய வேண்டும். பிற சமயத்தவர்கள் தொடர்பான மிக ஒரு சட்ட யாப்பு என்று இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுவார்கள். 2 வகையான காரியங்களிலே ஈடுபடாதவர்களுக்கு 2 வகையான கடமைகளை கொடுக்க வேண்டும். ஒன்று அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம். நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். 2வது அவர்களோடு நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்றோம் என்ற வகையில் பிற சமுதாயத்தவர்களோடு உள்ள எமது உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்?
ஒரு முஸ்லிம் அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற சிறுபான்மையினர் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும், திம்மிக்கள் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் என்பதற்கு அருமையான வழிகாட்டலை தருகின்ற ஒரு வசனமாக இந்த குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. ஏனைய தெய்வங்களை பொறுத்தவரையில் அவர்களை நாங்கள் ஏசக்கூடாது, அவர்களை நையாண்டி பண்ணக்கூடாது என்ற வசனமும் இங்கே தான் இடம்பெற்றிருக்கிறது. 108வது வசனம். உணவை பொறுத்தவரையிலும் ஹலால் ஹராத்தை அனுஷ்டி இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், பரிசுத்தமானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள் வேண்டும். ஹலாலான உணவிலிருந்து பெறப்பட்டதை சாப்பிட வேண்டும். அல்லது நாய் போன்ற இந்த மாமிசங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். எதனை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக ஒரு மனிதன் துஆ கேட்கின்ற பொழுது ஹராமான உணவை உண்ணவனாக துஆ கேட்பானாக இருந்தால் அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இறுதியாக ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இந்த உரையை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாகவும் இறுதி கட்டமாகவும் இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உரை தெரிவு செய்யப்பட்டு இதனை வரை புரிந்து நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் என்பது எப்படியான சிறப்பு பண்புகளை கொண்டதாக இருப்பதை இந்த உரையினூடாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இது உலகத்திலே இருக்கின்ற மதங்களுடைய பட்டியலிலும் இந்த இஸ்லாத்தை அடக்க முடியாது. அது ஒரு ரிலிஜனும் அல்ல, அது ஒரு சித்தாந்தமும் அல்ல. உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ வகையான கம்யூனிசம், மெட்டீரியலிசம் அல்லது கேபிட்டலிசம் அல்லது எத்தனையோ இஸ்ம்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இப்படியான பல கொள்கைகள், இந்த கொள்கைகளுடைய பட்டியலிலும் இஸ்லாத்தை அடக்க முடியாது. இந்த மதங்களை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றி மாத்திரம் பேசும். இந்த சித்தாந்தங்களை பொறுத்தவரையில் உலகியல் நடவடிக்கைகளை பற்றி மாத்திரம் தான் பேசும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அப்பல்ல. மனிதனுடைய சகலமான செயல்பாடுகளையும் அவனுடைய வார்த்தைகளையும் நெறிப்படுத்துகின்ற முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. எனவே நாம் பின்பற்றுகின்ற இந்த மார்க்கம் மிகவும் உயர்ந்தது, பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டம். ஏனைய சமயங்கள் சித்தாந்தங்களில் இல்லாத பல சிறப்பம்சங்களை இது கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் இருந்து வந்திருப்பதனால் தான் இது இப்படி முழுமையான தன்மை கொண்டதாக இருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் உள்ளத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய நோக்கம் என்ன என்று பார்ப்போம். முதலாவது, உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த கருத்தரங்கு இதோடு முடிவடைந்து விடக்கூடாது. இந்த கருத்தரங்கு ஆழமான ஒரு மனப்பதிவை உங்களிடத்திலே உருவாக்க வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டமாக இருப்பதனால் எமக்கு தெரியாத பல பகுதிகள் இஸ்லாத்திலே இருக்கின்றன. உதாரணமாக, உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் சூரத்து நிசாவினுடைய முக்கியமான வசனத்தை ஓதி காட்டினோம். எந்த மனிதன் தனது சொத்து செல்வங்களை வாரிசுரிமை அடிப்படையில் அல்லாஹு தாலாவும் ரசூலும் சொன்னது போன்ற அந்த விகிதாசாரத்தில் பங்கீடு செய்யவில்லையோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பதாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் இப்போது பார்த்தோம். மற்ற மனிதனுடைய ஒரு சான் நிலத்தை அபகரித்துக் கொள்பவன், அது சீதனமாக இருக்கலாம் அல்லது சகோதரனுடைய உரிமையில் அத்துமீறல் செய்வதாக இருக்கலாம், விருப்பமில்லாமல் அவனிடமிருந்து அடித்து பறித்துக் கொள்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது நாளை மறுமையிலே அவனுக்கு 7 பூமிகள் மாலையாக போடப்படும் என்று பார்த்தோம். இதெல்லாம் இஸ்லாத்திலே உள்ள மிக அடிப்படையான கோட்பாடுகள். இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். எனவே நாம் முதலாவது ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இஸ்லாம் தொடர்பாக வந்திருக்கின்ற மிக அதிகமாக வந்திருக்கின்ற நூல்களை வாசிக்க வேண்டும். இஸ்லாம் தொடர்பான விரிவுரைகளுக்கு நாங்கள் சமூகம் தந்து இஸ்லாத்தின் பரிபூர்ண தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நான் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எந்த இடத்திலே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். சூழ உள்ள இஸ்லாமிய தாவா மற்றும் சமூக சேவை அமைப்புகளை, தனி மனிதர்களை மிகச் சரியாக மட்டிட வேண்டும். சரியாக மட்டிடு, தராசில போட்டு பார்க்கணும். நீங்க இஸ்லாத்தை முழுமையாக படித்தால் ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கத்தையும் ஒரு தராசில போட்டு பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய இயக்கம் அதனுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அந்த இஸ்லாமிய இயக்கம் பொதுவாக எதனை பற்றி அதிகமாக பேசுகிறது என்றால் இஸ்லாத்தில் உள்ள இந்த பகுதியை தான் அவர்கள் பேசுகிறார்கள். சிலர் சில பகுதிகளை பேசுவார்கள், சில பகுதிகளை பேச மாட்டார்கள். இப்ப நீங்க சரியாக மட்டிடலாம். இவர்கள் யார்? குறிப்பிட்ட இந்த இஸ்லாமிய சங்கம், இந்த இஸ்லாமிய அமைப்பு, இந்த இஸ்லாமிய தனி மனிதன் இப்படிப்பட்டவன் தான் என்பதை சரியாக மட்டிடலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு மத்தியிலே தீவிரங்கள் வளரலாம். இந்த இயக்கம் தான் சரி, இந்த இயக்கம் பிழை, இவர்கள் காபிர்கள், இவர்கள் வழிகட்டவர்கள், இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாததை பேசுகிறார்கள் என்றெல்லாம் அவசரமாக ஃபத்வா கொடுக்கின்ற நிலை ஒன்று வரமாட்டார்.
மக்களை, சமூகங்களை, அமைப்புகளை பற்றிய சரியான ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு வரும். யார் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக, எமது வாழ்விலே முடிந்தவரை இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக, பிறரை இந்த இஸ்லாத்தின் பால் நாம் அழைக்கின்ற ஒரு பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். இன்று உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மதங்களும், அனைத்து சித்தாந்தங்களும் வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றன. காரணம், மனிதனுக்கு முழுமையாக அவை வழிகாட்ட தவறிவிட்டன என்பதனால். மதங்கள் எப்போதும் மனிதனுடைய ஆன்மீக விமோசனங்கள் பற்றியே பேசும். சமுதாய அமைப்பிலே இடம்பெறுகின்ற அநீதிகள், அக்கிரமங்கள் பற்றியெல்லாம் அவற்றுக்கு எந்த ஒரு கருத்தும் கிடையாது. எனவே மனிதனை அரைகுறையாக வழி நடாத்துகின்றன. இந்த சித்தாந்தங்களை எடுத்து பார்த்தால் அவை நாஸ்திகம் பேசுகின்றன. மனிதனுடைய ஆன்மாவை பற்றி அவற்றுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. மனிதனுடைய பண்பாடுகளை வளர்க்க வேண்டுமே, அவனை ஒரு மனிதனாக மாற்ற வேண்டுமே என்பதற்கான எந்த திட்டங்களும் இந்த சித்தாந்தங்களிடத்திலே கிடையாது. எனவே நாங்கள் பிறரை இஸ்லாத்தின் பால் அழைப்பது என்றால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய பெருமையை, அதனுடைய சிறப்பு பண்புகளை சொல்லி நாங்கள் அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மிகச் சரியாக இஸ்லாத்தை நாம் முன்வைப்போமாக இருந்தால், உண்மையான அதனுடைய உருவத்தோடு நாம் முன்வைப்போமாக இருந்தால், நிச்சயமாக இஸ்லாத்தை நோக்கி மிக அவசரமாக உலகம் இஸ்லாத்துக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்று குருடர்கள் யானை பார்த்த கதையாகத்தான் பல முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை பார்க்கிறார்கள். சிலர் அந்த யானையினுடைய தும்பிக்கையை பார்த்துவிட்டு இது ஒரு உரல் என்று சொல்லுகிறார்கள். காதை பிடித்துவிட்டு இஸ்லாம் என்றாலே, யானை என்றாலே சுலகு என்று சொல்லுகிறார்கள். காலை பிடித்துவிட்டு அதனை ஒரு உரல் அல்லது உலக்கை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் முழுமையாக யானையை பார்த்து இதுதான் யானை என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டி இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அப்படியான ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, கடைசியாக அல்லாஹு தாலா சொல்லுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனம், உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் எனப்படக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனத்தையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே இதுவரையும் நீங்கள் கலந்து கொள்ளமையிட்டு நன்றி தெரிவிப்பதோடு, என்னை இங்கு பேச வேண்டும் என்று அழைத்தமைக்காக குறிப்பாக சிஐஜி நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்த சகோதரி மிஃப்ரா மாரூஃப் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, இந்த நிகழ்ச்சி எல்லா வகையிலும் பயனுள்ளதாக, பிரயோசனம் உள்ளதாக, எமது ஈமானை, அறிவை வளர்க்கக்கூடியதாக அமைய வேண்டும். இதற்கு பின்னாலும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடராக நடத்தப்படுவதற்கு இது ஒரு அடிப்படையாக அமைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து, வல்ல அல்லாஹு தாலா எங்களுடைய ஈமானை, எங்களுடைய பண்புகளை, எங்களுடைய அறிவை எல்லாவற்றையும் வளர்ப்பானாக என்றும் பிரார்த்தித்து, நாளை மறுமையிலே இந்த மஜ்லிஸ் எமது நன்மை தராசிலே மிக பலமான ஒரு தராசாக அமைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி